நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய நடவடிக்கைகள், அதாவது காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து நைட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே தூங்குற வரையும் நிறையா விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ட்ரூத். 15 interesting facts and truth about daily routine life. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ரொம்ப நேரம் பல்லு விளக்குறவரா இல்லை ரொம்ப கம்மியான நேரத்தில் பல்லு விளக்கி முடிக்கிறவரா? ரெண்டுமே ஆபத்து தான். ரொம்ப கம்மியான நேரம் நீங்கள் பல்லு விளக்குனாலுமே உங்கள் பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறதில்ல. நீங்கள் ரொம்ப நேரம் பல்லு விளக்குனாலுமே உங்கள் பல்லு ஸ்ட்ராங்காக இருக்க போகிறதில்ல. கரெக்டாக 2 நிமிஷம் நீங்கள் பல்லு விளக்குறது தான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் உங்களோட அன்றாட வாழ்க்கையை டெய்லியும் உங்கள் வீட்டில் ரொம்ப நேரம் செலவழிக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செடி நிறையா வளர்க்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேன் காற்றுலேருந்தோ ஏசி காற்றுலேருந்தோ வர காற்று உங்களுக்கு நல்லதே கிடையாது. அதாவது எந்த அளவுக்கு நல்லது கிடையாது அப்படின்னா, நீங்கள் வெளியே போகும்போது நிறையா வண்டிகள், நிறையா தூசிகள், நிறையா மாசுகள்லாம் வரும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு பொல்யூட்டடாக இருக்குமோ அதை விட அதிகமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேன் காற்றுலேயோ இல்லை ஏசி காற்றுலேயோ வரக்கூடிய பொல்யூஷன் அதிகம். ஸோ வீட்டில் பிளான்ட்ஸ் வளர்க்குறது ரொம்ப நல்லது. பொதுவாக நம்மளோட எல்லார் கண்லேயுமே ஒரு ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ளே 15லேருந்து 20 முறை நீங்கள் கண்ணை சிமிட்டலை அப்படின்னா உங்கள் கண்ணில் அந்த ஈரப்பதம் குறையும். உங்கள் கண்ணுக்கு அது ஆபத்து. நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம் நம்மளோட நாக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம எல்லாருக்குமே தனித்தனியாக யூனிக்காக இருக்கும், அதே மாதிரி நாக்குமே நம்ம எல்லாருக்குமே யூனிக்காக இருக்கும். அதாவது எல்லாரோட நாக்குமே வேறுபடும். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்கும்போது இதை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு தோணும். அப்படி வந்ததுன்னா அதுக்கு பேர் தேஜாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில நேரத்தில் நீங்கள் கனவுல வந்ததுன்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் அது ஏற்கனவே உங்களோட மைண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய கிளிச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கேம்லேயோ இல்லை ஒரு ஆப்லேயோ இல்லை ஒரு ஃபோன்லேயோ இருக்கக்கூடிய பக்கு கிளிச்செலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்மளோட பிரெயின்லேயும் கிளிச்சு இருக்குது. அதுதான் இந்த தேஜாவோட எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதிகமாக காஃபி குடிக்கிறவரா, அதுவும் பிளாக் காஃபி குடிக்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேட்டெல்லாம் அந்த காஃபியே உறிஞ்சி எடுத்துரும். அதாவது கேஃபின் கண்டிப்பாக ஃபேட்டை பர்ன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மெட்டபாலிசமை இன்க்ரீஸும் பண்ணும். நம்மள சில பேருக்கு சாப்பிட்றது கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் கிடைக்கும் போது அதையுமே வேகமாக சாப்பிட்டு, அதுவும் 2 நிமிஷத்துக்குள்ள 3 நிமிஷத்துக்குள்ள வேகமாக சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. அப்படி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய டேஞ்சர். ஸோ எவ்வளோ ஸ்லோவாக சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்லோவாக சாப்பிடும்போது தான் நல்லா மின்னு சாப்பிட முடியும். அப்படி மின்னு சாப்பிட்றது தான் உங்களோட டைஜஸ்ட்டுக்கு உதவும். ஸோ அப்படி நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு அது கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டாலுமே அது பலன் இல்லை. நீங்கள் கம்மியாக சாப்பிட்டாலுமே ரொம்ப நேரம் மின்னு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நீங்கள் உங்களோட ஆஃபீஸ்லேயோ இல்லை நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்லேயோ ஏதோ ஒரு வேலையில் நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் கூட ரிலாக்ஸே ஆகாமல் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, அதாவது ஃபியூ மினிட்ஸ் நீங்கள், அதாவது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது உங்களோட ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணும். அது உங்கள் உடம்புக்குமே ரொம்ப நல்லது. நம்மளில் நிறையா பேர் அலாரம் வைப்போம். ஸோ காலையில் நம்மளால் எந்திரிக்க முடியாது. அந்த அலாரம் வரும்போது சில பேர் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு கூட படுத்துருங்க. ஆனால் ஸ்னூஸ்ட் அப்படின்னு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் தூக்கமும் கெட்டு போகும். ரெண்டாவது, நீங்கள் எந்திரிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் எந்திரிக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்லீப் சைக்கிளே மாறிடும். ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். வாட்ஸ்அப்பில் இருந்து, ஃபேஸ்புக்கில் இருந்து, இன்ஸ்டாகிராமில் இருந்து, காலில் இருந்து, வீடியோ பார்க்குறதுலேருந்து, நியூஸ் பார்க்குறதுலேருந்து எல்லாமே நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் அதை க்ளீனாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதாவது நம்ம டாய்லெட்டில் நம்ம கால் வைக்கிற இடத்துல எந்த அளவுக்கு ஜெர்ம்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு அதை விட அதிகமாக கூட சில ஃபோன்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டெய்லி ஃபோனை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆவரேஜாக நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வரக்கூடிய அன்றாட செய்திகளில் 10ல் 3 ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு நியூஸை பார்த்தீங்க அப்படின்னா அதை மறுபடியும் ரீசெக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அது உண்மையாக பொய்யா அப்படின்னு. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துக்கிட்டு உங்களோட ஃபோனில் எதாவது பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் தூங்கிடுவீங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது ப்ளூ லைட், அதாவது ப்ளூ கலரில் ஏதாவது ஒரு லைட் இருக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவோ ஏதாவது ஒரு இமேஜோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட தூக்கம் டோட்டலாக ஸ்பாயில். ஸோ அப்படி ஏதாவது இமேஜ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன்லேயே ஏதாவது ஒரு ஃபில்டர் இருக்கும், அதாவது ஐ ஃபில்டர் அந்த மாதிரி ஆப்ஷனாக ஆன் பண்ணிக்கிறது பெட்டர். நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்ம நிறையா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஆனால் எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் ஆனில் தான் இருக்கும். அப்படி நிறையா நோட்டிஃபிகேஷன் வர்றது நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது எக்கச்சக்கமாக இருக்கும்போது
அது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையே உண்டாக்கும், ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதோட கவனம் சிதறப்படும். அதனால் நீங்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனை கஸ்டமைஸ் பண்ணி எந்தெந்த ஆப்புக்கு மட்டும் வேணும் அப்படிங்கிறத கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். நம்மளோட மொபைலில் எவ்வளவோ ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஆப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஆப்ஸு. அதாவது நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் டைம் பார்க்குறீங்க உங்கள் ஃபோனில் அப்படிங்கிற டைமாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ வாக்கிங் போகிறீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் ஃபோனை ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஸ்க்ரால் பண்ணுறீங்க அப்படிங்கிற டைமை வந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ட்ராக்கர்லாம் வச்சுருக்கக்கூடிய ஆப்ஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 15 ஃபேக்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.